மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோன்னா, நான் இப்படி ஒரு தம்ப்நெயில் போடும்போது நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குற அத்தனை பேருக்கும் தெரியும் ஏதோ இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறது நிச்சயமாக தெரியும். என்னப்பா அதிமுக சப்போர்ட்டர் அப்படி இப்படின்னு எதுவும் பேச போறியா அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச உண்மை. உங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ண விரும்பலை. நான் யாருங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். புதுசாக யாரும் வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக தெரியணும்ல. தாவேக்கா பற்றி 297வது இந்த வருஷத்துக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. இது மட்டும் இல்லாமல் தாவேக்காவோட செயல்பாடு அணுவாக இந்த சேனலில் ஏகப்பட்ட வீடியோக்கள் இருக்குது. தாவேக்காவை பற்றி தவறான தகவல்கள் பரப்பப்படும் போது அதை பற்றி விளக்கி பல்வேறு விதமான வீடியோக்கள் இருக்குது. நான் சொல்கிறேன், தாவேக்காவோட முதல் எதிரி சவுக்கு சங்கர் தான், வேறு யாருமே கிடையாது. சவுக்கு சங்கரை தாவேக்கா தோழர்கள் நம்பக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். சரிப்பா, நீ ஆதரவாக வீடியோ போட்டால் நீ சொல்கிறதான் கேட்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆதரவாக நான் வீடியோ போடுறதுனால என் நம்பிக்கையை என் கருத்துக்களை நீங்கள் ஏற்க வேணாம். தாவேக்காவோட மண்டல பொறுப்பில் சோஷியல் விங்கில் மண்டல பொறுப்பில் இருக்கேன். கட்சிக்காரன் நான் சொல்கிறேன், என்னுடைய ஆதங்கத்தை பகிர்ந்துக்கிறேன். தயவு செய்து இந்த மனுஷனோட வீடியோ பாருங்கள். நான் பார்க்க வேணாலும் சொல்ல மாட்டேன். ஐயோ, அப்படிப்பட்ட வார்த்தைகள் நான் பயன்படுத்த மாட்டேன். பாருங்கள், நம்பாதீங்க. குறிப்பாக தாவேக்காவை பற்றி இவர் பேசும்போது நம்பாதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோளாக இருக்குது. ஏன் நம்பக்கூடாது? என்ன காரணம்? நியாயமான கேள்வி உங்கள் மனசில் வரும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பேச போகிறோம். நான் 3 மிக முக்கியமான உண்மைகளை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். மேபி இந்த உண்மைகளை நீங்கள் இந்த ஆங்கிளில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா என்னோட கருத்து எவ்வளோ உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக புரியும். ஒன்பே ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, இந்த சவுக்கு சங்கர் எப்படின்னா, மாற்றத்துக்குன்னு யாராவது வந்தாங்கன்னா அது அவருக்கு பிடிக்காதுங்க. அவரை பொறுத்தவரை இந்த அரசியல் காலம் திமுக இருக்கணும், இல்லை அதிமுக இருக்கணும். இவர் திமுக சப்போர்ட்டராக இருந்தால் அதிமுகவுக்கு இன்றைக்கி வேலை பார்த்துட்டு இருக்காரு. என்ன காரணம்? திமுகவில் 2021 காலகட்டத்தில் தேர்தல் சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி உரிமையில் பேசினார். இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் பேசுகிறார். ரெண்டுக்கும் நடுவில் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது தெரியுமா? 2021 எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு பேசலாம், 2024 அப்படி பேச முடியாது. திமுகக்கு ஆதரவு தெரிவிக்கும் போது இவர் என்ன சொன்னார்னா, சங்கிகள் தமிழ்நாட்டுக்குள்ளே நுழையக்கூடாதுங்க, அதுக்கு தடுப்பு திமுக மட்டும்தான், வேறு எந்த கட்சி இருக்குது, பழனிசாமியெல்லாம் வச்சுட்டு சங்கி உள்ளே வந்துடும் பேசினார். இன்றைக்கி அதே சங்கி பழனிசாமி அவர்கள் மேலே முதுகிலேறி உட்காந்து உள்ளே வருது. ஆனால் இன்றைக்கி வேறு வழி இல்லைங்க எடப்பாடி பழனிசாமின்னு பேசுகிறார். என்ன காரணம்? நல்லா யோசிச்சு பாருங்கள். திமுக பிஸ்னஸ் இருக்குங்க, அது மூலமாக ஒரு வருமானம் பெறலாம், ஆதரவாக எங்கன்னா வருமானம் பெறலாம். திமுகவில் சில முரண்பாடு வெளியே வராரு. ஏன்னா திமுக சில விஷயங்களை இவருக்கு செய்கிறேன்னு சொல்லி இவர் எதிர்பார்த்து எதுவுமே செய்யாதனால இவர் வெளியே வராரு. திமுக எதிர்ப்பில் இருந்தார். அப்போ அந்த பிஸ்னஸை எங்கே போனால் நம்ம கன்வே பண்ணலாம், எங்கே போனால் சரி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதிமுக பக்கம் போனாங்க. இங்கே திமுகவை எதிர்த்து பேசக்கூடிய அத்தனை பேர் மேலேயும் வழக்கு பதிவு செய்யப்படுறதில்ல. ரங்கராஜ் பாண்டியெல்லாம் ரொம்ப தீர்க்கமாக பேசுவார். மணி அவர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி திமுக எதிர்ப்பில் பல்வேறு நபர்கள் இருக்காங்க. எல்லாரும் மேலேயும் வழக்கு பதிவு செய்கிறதில்ல. சவுக்கு சங்கரை மட்டும் ஏன் அஜெண்டா வச்சு அடிக்கிறாங்கன்னா, சவுக்கு சங்கர் திமுகவுக்கு செஞ்சது பச்சை துரோகம். இன்னைக்கு சவுக்கு சங்கர் அவர்கள் திமுகவுக்கு செய்கிறதும் அதே துரோகம். ஏன்னா திமுகட்ட அஜெண்டா வேலை பார்த்துவிட்டு திமுகவை முதுகில் குத்திவிட்டு இன்னைக்கு அதிமுகவுக்கு அஜெண்டா வேலை பார்க்கும்போது அவங்களுக்கு நிறைய கோவம் வருது. அதனால தான் இவரை பர்சனலாக அடிக்கிறாங்க அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. இங்கே மாற்றத்துக்குன்னு ஒரு கட்சி வந்துச்சுன்னு வைங்களேன், ஒன்று திமுக அணியிலரு இல்லை அதிமுக அணியிலரு. நல்லா கவனிச்சு பாருங்கள், மாற்றத்துக்கான கட்சியை மட்டும் இவர் தாக்கி பேசுவார். ஏன்னா எனக்கு இந்த திமுக அரசியலும் பிடிக்கல, அதிமுக அரசியலும் பிடிக்கல, வேற கட்சி வந்தால் நான் ஓட்டு போடலான்னு இருந்தேன்னா வேற கட்சிக்கெலாம் இங்கே வாய்ப்பே கிடையாது தம்பி. ஒன்று திமுக இல்லை அதிமுக, அதை தாண்டி உனக்கு வேற எதுவும் வழி கிடையாது அப்படிங்கிறத ரொம்ப தீர்க்கமாக பேசுவார். ஸோ மாற்றத்துக்கு எதிரி சவுக்கு சங்கர், மாற்றத்தை விதைக்க தாவேக்கா தயாராக இருக்கிறதுனால தாவேக்காவோட முதல் எதிரி சவுக்கு சங்கர். இது என்னுடைய முதல் பாயிண்ட். இப்போ ரெண்டாவது பாயிண்ட், இல்லை தம்பி, அவர் நம்ம கட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு தான் நிறைய ஆலோசனை சொல்கிறாரு, பயங்கரமாக யோசிக்கிறாரு. அதுவும் அவர் சொல்கிறதுலாம் சில விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்குது, கட்டமைப்பு ரீதியாக சொல்கிறாரு, நிகழ்வு ரீதியாக சொல்கிறாரு. எனக்கு ஏதோ சரியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா நம்ம கட்சியை பற்றி நீங்கள் அவ்வளோதான் புரிஞ்சு வச்சுருக்கீங்களா? எனக்கு இதாங்க கஷ்டமாக இருக்குது. ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நிறைய பேர் நிறைய கருத்துக்களை தெரிவிக்கும் போது உள்ளபடியே கட்சிக்காரனா எனக்கு கஷ்டமாக இருக்குது. என்ன பிரச்சனைனா, நம்மளுடைய யூகங்களில் மாஸ்டரான ஒரு 5 விஷயங்கள் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டா நம்ம கட்சி மேலே ஒரு நம்பகத்தன்மை உங்களுக்கு வருமா? போகிற வரவெல்லாம் கட்சியை பற்றி அது சரியில்லை இது சரியில்லைன்னு பேசும்போது மட்டும் அதை நம்புறீங்க. கட்சி இவ்வளவு சிறப்பாக இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கோம், அதை நம்ப மாட்டீங்க அப்படிங்கிறதான் இங்கே வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது. சரி, ஏதோ சொல்கிறேன்னு சொன்னீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு 5 விஷயம் சொல்கிறேன். மொதல் பாயிண்ட், எல்லா கட்சியும் கட்சியை ஆரம்பிக்கும் போது மிக பிரம்மாண்டமாக ஆரம்பிப்பாங்க. நம்ம ஒரு லெட்ரு பேரில் கட்சி ஆரம்பித்து ஒரு வாரம் தமிழ்நாடு முழுக்க நம்ம பேசுகிறோம். நல்லா கவனித்து பார்த்தா அத்தனை பேருக்கும் தெரியும். ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் சொல்கிறேன், கட்சியோட கட்டமைப்பை நிறைய கேள்வி வைப்பார். அது சரியில்லை இது சரியில்லைன்னு பேசுவார். இந்த கட்சியில் 2,95,580 பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தன் தான் உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி கட்சி பொறுப்பாளர்கள் மாவட்டத்தில் ஆரம்பித்து மண்டலத்தில் ஆரம்பித்து தொடர்ச்சியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஊடகத்துக்கு ஒரு செய்தி வந்தால் மட்டும்தான் செய்தி அப்படிங்கிற ஒன்று நம்ம இங்கே நம்பிக்கிட்டு இருக்கோம். ஊடகத்துக்கு வராத என்னோட மாவட்டத்தில் வேலை செய்யக்கூடிய ஏராளமான தோழர்கள் எனக்கு தெரியும். இந்த மாதிரி ஊர் முழுக்க நம்ம கட்சிக்காரன் கட்டமைப்பு ரீதியாக, அதாவது திமுக
திமுக அதிமுகவுக்கு போட்டியாக பூத் கமிட்டி போட்ட ஒரே கட்சி தமிழ்நாட்டில் தாவேகா மட்டும் தான், வேற எந்த கட்சியும் கிடையாது. அதனால தான் தாவேகாவை க்ளோஸ்டு ஹார்ட்டாக திமுக மிக கடுமையாக தாக்குது. ஏன்னா கட்டமைப்பு ரீதியாகவும் பலமாக இருக்குது, கரெக்டாகவும் இருக்குது, அதனால தான் தாக்குது. மூணாவது மிக முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இந்த கட்சியில் இருக்கிற மாவட்ட செயலாளர் வேறு எந்த கட்சியிலும் கிடையாது. ஆட்டோ ஓட்டல் ஆரம்பித்து பெயிண்ட் அடிக்கிற ஆரம்பித்து நம்ம கட்சியில் உழைக்கும் வர்க்கம் நிறைய பேர் இருக்காங்க. முதல் பட்டதாரிகள் இந்த கட்சியில் நிறைய பேர் இருக்காங்க. இங்கே திமுக அணியில் போய் அதிமுக அணியில் ஏதோ ஒரு அணியில் போய் தாவேகா சேர்ந்துச்சுன்னா இந்த உழைக்கும் வழக்கம், இந்த யங்ஸ்டர் இருக்காங்களா, இந்த கூட்டம் நம்பிக்கை இழந்துரும். ஸோ நம்ம கட்சியை எமர்ஜாய் கொண்டு வரும்போதே உழைக்கும் வர்க்கத்தை கட்சிக்குள்ளே நிறையா கொண்டு வந்தார் நம்ம தலைவர் அவர்கள். இது மூணாவது பாயிண்ட். நாலாவது மிக முக்கியமான விஷயம் சொல்கிறேன். என் தலைவன் பேசுனா பிரச்சனைக்கு தீர்வோரை மட்டும்தான் பேசுவார், இல்லாட்டி பேச மாட்டார். இப்போ எடப்பாடி பழனிசாமி பேசுவார், பேசிக்கிட்டே இருப்பார், தொடர்ச்சியாக பேசுவார், நாளைக்கும் பேசுவார், நாளைக்கும் பேசுவார். பிரச்சனை தீருமா? ஏதாவது தீருமா? வாய்ப்பு இருக்கா? திமுகவுக்கு ஆப்போசிட்டாக வேற என்ன அரசியலை அதிமுக பண்ணுது? நல்லா யோசிச்சு பாருங்க. திமுக பண்ணுறதுக்கு நேர்மாற அரசியல் தாவேகா பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால தான் திமுக விசஸ் தாவேகா அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் இயல்பாக உருவாகுது. இங்கே திமுக வேற மாதிரி இருக்குப்பா, ஆனால் தாவேகா வேற மாதிரி இருக்குப்பா. திமுகவோட அரசியலில் நிறைய தப்புகள் இருக்குப்பா, ஆனால் தாவேகா அந்த தப்புகளை அத்தனையும் அக்செப்ட் பண்ணி சரி பண்ண ஒரு கட்சியாக இருக்குப்பா அப்படிங்கிற ஒன்றை மக்கள் நம்புகிறாங்க. ஆனால் இங்கே அதிமுக அப்படிங்கிற கட்சியை மக்கள் அப்படி நம்புகிறாங்களா அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், டெண்டர் சம்மந்தப்பட்ட வீடியோ. இவங்களுக்குள்ள அந்த எப்படி சொல்கிறது, மறைமுக உறவு, ரகசிய உறவு கூட இருக்குங்க. வேலுமணி டெண்டர் விஷயத்தில் இவங்க எவ்வளோ விளையாட்டு விளையாடுறாங்கிறத அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். வேலுமணி யார்? அதிமுக காரர். அவர் மேலே நடவடிக்கைகளில் உங்கள் என்ன பஞ்சாயத்து திமுகலனா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது ரெண்டு பேருக்கு நடுவில். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இவர் உட்காந்து அஜெண்டா வேலை பார்த்துட்டு இருக்கார் அப்படிங்கிறது நான் இங்கே பதிவு செய்கிறேன். இந்த மாதிரி இப்போ நம்ம கட்சி அமைதியாக இருக்குங்க. அதுக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்குது? இன்றைக்கி சட்டசபையிலே நம்ம தான் விவாத பொருள், முரசொலி நம்மளை தான் தாக்கி எழுதிக்கிட்டு இருக்கு. நம்ம பேசலைங்க, ஆனால் நம்மளை பற்றி தான் இன்றைக்கி தமிழ்நாடே பேசிக்கிட்டு இருக்கு. என்ன காரணம்? என்ன விஷயம்? நமக்கு ஆதரவாக அவ்வளோ பேர், அவ்வளோ மக்கள் தன்னழிச்சு நமக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. எல்லா விஷயத்தையும் பார்த்துருப்பீங்க. களம் இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு எது ஆதரவான பல்வேறு விதமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது இங்கே ஒருத்தன் திமுகவுக்கு போட்டி அதிமுகன்னு சொல்லும் போது யோசிக்க வேணாமா? நீங்கள் நம்ம கட்சி பற்றி தப்பாக பேசும்போது அது சரியில்லை, தலைவரை அப்படி பண்ணுறாங்க, தலைவரை இப்படி வழி நடத்துகிறாங்க, ஏதோ ஒரு கருத்தை பேசும்போது எல்லாத்தையும் உட்காந்து நம்பிக்கிட்டு இருக்கீங்களே, இது சரியா, இது தகுமா அப்படிங்கிறத நான் இங்கே கேட்குறேன். இப்போ மூணாவது மிக முக்கியமான கடைசி பாயிண்ட்டுக்கு நான் வந்துடுறேன். திமுக விசஸ் அதிமுக அப்படிங்கிற நரேட்டிவை சவுக்கு சங்கர் உருவாக்குறாரு. தம்மையில் நம்ம ஆளுகளை போட்டு உள்ள கூட்டு வந்து எடப்பாடி பழனிசாமி தான் ஆளுமை அப்படிங்கிறத நம்மகிட்ட ரிஜிஸ்டர் பண்ணுறாரு. நம்மளும் சரிப்பா எடப்பாடி பற்றி பேசுகிற மட்டும் ஓட்டி விட்டுட்டு நல்ல கருத்தை மட்டும் எடுத்து போடுமே, தாவேக்காக்கு ஆதரவாக ஏதாவது ஒரு கருத்தை பேசுனான்னா எடுத்து போடுவோமே அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்பி செய்கிறீங்க. ஆனால் இந்த மனிதரை மறுபடியும் நம்ம கட்சியோட ஐடிவிங்களை காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த மனிதர் எல்லாருக்குமான முகமாக மாறிடுவார். நம்ம தொடர்ச்சியாக அவரோட கருத்தை நம்ப ஆரம்பிச்சிருவோம். நான் வீடியோ ஆரம்பத்தில் சொன்னபடி அவரோட வீடியோ பார்க்காதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், அவரோட வீடியோவை நம்பாதீங்கன்னு சொல்கிறேன். ஏன் நம்பாதீங்கன்னு சொல்கிறேன்னா, திமுக விசஸ் அதிமுகன்னு உருவாக்குறாரு. இங்கே தாவேக்காக உட்காந்து ஆலோசனை சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நீங்கள் எந்த அஜெண்டாவில் ஒர்க் பண்ணுறீங்க? அதிமுக அஜெண்டாவில் 10 தடவை திமுகவை எதிர்த்து தோத்து போன அதிமுகக்கு ஆலோசனை தேவைப்படுமா, தாவேக்காக்கு ஆலோசனை தேவைப்படுமா? நான் நியாயமாக அந்த கொஸ்டின் கேட்குறேன். அதிமுக அப்படிங்கிறது 4 அணியாக இருக்குது. ஒரு அணியாக அதிமுக, 4 அணியாக இருக்கக்கூடிய அதிமுகக்கு ஆலோசனை தேவைப்படுமா? நான் என்ன கேட்குறேன், இவர் நான் தாவேக்கா ஒரு செய்தியை கிரியேட் பண்ணிச்சுன்னா அந்த செய்தி சரி தவறு அப்படிங்கிற ஒரு வேலையை பாருங்கள், பேசுங்க. ஊடகவியலராக நீங்கள் நிச்சயமாக இது அத்தனையுமே சொல்லலாம், மாற்றுக்கிறது இல்லை. தாவேக்கா இந்த வேலையை பார்க்கணும், இந்த வேலையை செய்யணும்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? எங்களுக்குன்னு ஒரு இலக்கு இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு பயணம் இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு அஜெண்டா இருக்குது. எங்கள் தலைவர் எங்களுக்காண்டி எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்திருக்காரு. நீங்கள் கொண்டு வர்ற இந்த அதிமுக அஜெண்டாக்குள்ளே நாங்கள் போகிறதுனால நாங்கள் எதிர்பார்க்குற இந்த இளைய சமுதாயம் எதிர்பார்க்குற மாற்றம் இந்த மண்ணில் நடக்குமா? என் கட்சியோட செயல்பாடுகள், என் தலைவரை பற்றி, என் தலைவரோட அரசியலை பற்றி நீங்கள் அவர் செயல்பட்ட பிறகு நீங்கள் பேசுங்க. நான் மறுபடியும் இதுதான் சொல்கிறேன். அவர் இப்படி செயல்படணும் நீங்கள் பேசுனீங்கன்னா அந்த அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாங்களும் எடுத்து பேசுவோம். எடப்பாடி ஆளுமையான்னு கேட்போம். நீங்கள் சொல்கிறது உண்மையாக நாங்கள் கேட்போம். நீங்கள் ஒரு கோடு வச்சு திமுக எதிர்ப்போடு நின்றுக்கிட்டிங்கன்னா நாங்கள் ஒரு கோடு வச்சு தாவேக்கா அப்படிங்கிற பக்கத்தோடு நின்றுப்போம். எங்களோட விஷயங்கள், எங்களோட அஜெண்டாக்கள் அத்தனையுமே இந்த வேலையை, தாவேக்கா உறவுகளை இப்படி சரியில்லை, அப்படி சரியில்லை, அந்த மாதிரி போகணும், இந்த மாதிரி போகணும், இந்த அஜெண்டா வேலையை எங்கள் கட்சிக்குள்ளே பார்க்காதீங்க. எங்கள் கட்சிக்குள்ளே நீங்கள் பார்க்கும்போது நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஒர்க் பண்ணுற அஜெண்டாக்குள்ளே வந்து நாங்கள் ஒர்க் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு ஆலோசனை தேவைன்னா அந்த ஆலோசனையை அதிமுக கொடுங்க. எப்படி செயல் பண்ணணும், எப்படி போகணும். எடப்பாடி பழனிசாமி தான் ரொம்ப கஷ்டப்படுறாரு, அவருக்கு ஆலோசனை கொடுங்க, வீடியோவில் கொடுங்க, இல்லை ஆடியோ ஃபோன் பண்ணி பேசுங்க. அவருக்கு ஆலோசனைகள் கொடுத்து அவரை மக்கள் விரும்பாத ஒன்றை நீங்கள் உருவாக்குறீங்கல்ல, திமுக விசஸ் அதிமுக அப்படிங்கிற அஜெண்டா உருவாக்குறீங்கல்ல, அந்த அஜெண்டாக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், உண்மையாக ஒர்க் பண்ணுங்கள். மக்கள் ஆல்ரெடி விரும்புகிற திமுக தாவேக்கா அப்படிங்கிற அஜெண்டாக்கு நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். எங்கள் அஜெண்டாக்குள்ளே உட்காந்து குளிர்காயில் வேலையை பார்க்காதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான பதிவுகளை நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.